அதாவது ஆஃபீஸ் நண்பர் ஒருத்தர் வந்து 5 மாசத்துக்கு முன்னாடி தடுக்கி விழுந்துட்டார். அடுத்து அவர் வண்டியில போறச்சையும் ஒரு வாட்டி சறுக்கி விழுந்துட்டார். வீட்லயும் 2, 3 இடத்துல ஸ்லிப் ஆயிருக்கு. தொடர்ந்து அவருக்கு அடிபட்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா, திடீர்னு அவ அப்பா காலமாயிட்டார். இந்த 2க்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமான்னு ஒரு வாசகர் கேட்டிருக்காரு. நிச்சயமாக. வாசகர் நேயர்களே, இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. பலர் மனதில் எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது. "பட்டகாடிலே படும் கெட்ட குடியே கெடும்" என்பதற்கு இணங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். பொதுவா ஒருத்தருக்கு நமக்கு நேருகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம ஜாதகம் நமக்கு பிரபஞ்சம் உணர்த்துகின்ற ஒரு உண்மை. இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார். ஒருத்தர் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுறாருன்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய், சனி, ராகு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கின்றன. இதே செவ்வாய், சனி மற்றும் சூரியன் இந்த பாதிப்பு வந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வருகின்றன. அது எந்த பாவத்தில் வருகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்னு மாறுகிறது. ஒரு இது அவருக்கு நடக்கின்ற தசையோ, புக்தியோ, இல்ல அஷ்டமச்சனியோ, இல்ல சூரியன், செவ்வாய் இது போன்ற தசாபுத்திகள் சனியோட அம்சம் வரும்போது பாதிப்பை கொடுக்கின்றன. இப்போ முதல்ல அவருக்கு சிம்டம்ஸ் கொடுத்தது என்ன? அவருக்கு பாதிப்பை கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி நிகழ்வுக்கு மிக தொடர்பு உண்டு. ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி வருதுன்னா, அவருக்கு ஒண்ணு திருஷ்டி தோஷமாக இருக்கிறதா? இல்ல ஜாதக ரீதியாக தோஷம் உண்டா? தசாபுத்தி தோஷம் உண்டா? அப்படின்னு பார்க்கணும். குறிப்பாக 8ஆம் இடம் சம்பந்தப்படாமல் ஒரு மனிதன் கீழே விழுக இயலாது. அப்ப அந்த 8ஆம் இடம் லக்னத்துக்கு தொடர்பு வந்தாலும் அந்த ஆணுக்கு பாதிப்பாக, அந்த பெண்ணுக்கு பாதிப்பாக, ஜாதகருக்கு பாதிப்பாக இருக்கின்றன. அந்த 8ஆம் இடம் 4ஆம் இது சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுக்கோ, அந்த வீட்டில் இருக்கிற தாயாருக்கோ பாதிக்கப்படுகின்றன. சந்திரன் போன்ற பெண் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் பெண்கள் பாதிக்கின்றன. நீங்க கேட்ட கேள்வி தந்தை. அப்ப அந்த 8ஆம் வீட்டுக்கு சனி மற்றும் சூரியன் கிரகங்கள் பாதித்து தசாபுத்தியும் வருகின்ற காலகட்டத்தில் அந்த பாதிப்பை கொடுக்கின்றன. இப்ப அந்த தசாபுத்தி மட்டும் இல்ல, அவர் இருக்கின்ற வீட்டில் ஏதோ ஒரு புது பொருள்கள் வீட்டுக்கு வந்திருக்கும். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. இப்ப ஏதோ புது பொருள் வந்திருக்கும். அது அவருக்கு செட் ஆகாம இருக்கும். அப்ப தசாபுத்தி அவர் எல்லாமே கலந்து அவர் ஜாதகமும் அவர் தந்தை ஜாதகமும் நடக்கின்ற காலகட்டம் எல்லாமே கலந்துதான் இது நிலைகள் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் தொடர்பு நிச்சயமாக உண்டு. தொடர்பு இருந்தா இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒருத்தர் விழுந்து அடுத்தடுத்து வீட்ல ஒரு இந்த சம்பவமா நடக்கிறச்சே, பரிகாரம்னு இதுக்கு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக. எந்த ஒரு விளைவுக்கும் அதற்கு பரிகாரம் நம்ம சாஸ்திரத்துல கொடுத்துருக்கோம். இந்து சாஸ்திரத்தில் இருக்கிறது நிச்சயமாக. இப்ப அவர் ஜாதகத்துல என்ன மாதிரி பாதிப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சனி செவ்வாய் தொடர்பு இது மாதிரி வந்து விட்டால் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களோ, சர்ப்ப சாந்தியோ செய்து, இல்ல சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டதில் பைரவர் வழிபாடுகள் பண்ணுவதன் மூலம் மாற்றம் முடியும். அவருக்கு 8ஆம் அதிபதி தசை வந்தால், அந்த ஆண் மகனுக்கு அவருக்கு 60 பக்கம் வந்தால், திருக்கடையூர் அபிராமி கோயிலுக்கு ஆயுசோமம் செய்து அவருக்கு அந்த ஆயுளை மீட்டெடுக்க வாய்ப்பு உண்டு. இதே இது வாஸ்து மூலம் வந்தால் வாஸ்து பரிகாரங்கள் செய்து பண்ண முடியும். இதே அந்த ஆணுக்கு வேற என்ன தோஷம் இருக்கோ அதுக்குண்டானது எதுவுமே தெரியல, கணபதி ஹோமம் செய்து மகா மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் இதில் பாதிப்பிலிருந்து மீண்டு வர முடியும். இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பாதிப்பு இருக்கு, திருஷ்டி தோஷம் இருக்கு, பொருளாதார பல சிக்கல்கள், பல மன நெருக்கடிகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் இது போன்ற இறை வழிபாட்டின் மூலமாகவும் பரிகாரத்தின் மூலமும் மீட்டுக் கொடுக்க நிச்சயமாக முடியும்.